சமீபத்தில் வேல்முருகன் அவர்கள் 2020 சீமான் அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை போனோம். அப்போ நீங்க திமுக கூட்டணியில் போய் பங்கு பெற்று சட்டமன்றத்தில் போனி சீமான் அவர்கள் தான் என்னை அனுப்பி வச்சேன்னு சொல்லியிருக்காரு. இது எதுவும் தேர்தல் யுக்தியா பார்க்கலாம்? அப்படிலாம் அலைபேசியில பேசிக்கிட்டதான். இது முழுக்க பேசணுமா என்ன? அவர் பேசுற மாதிரியே நான் பேசணுமா என்ன? சரி, அவர் சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது அவர் எங்கள் ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்போ கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணி என்ன எங்கள் மாமா சாகுல் ஹமீது அவர், நாங்கள் 4 பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும். அப்போ நான் எங்கள் அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யார என்னால், நான் சின்ன பையன், இப்போ இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்கள் தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரைன்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணனை. அவர் நான் ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டேன், நீங்கள் பண்ணுங்க, நான் வேணா பின்னாடி இருந்து பண்ணேன், குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன். எங்கள் மாமா எனக்கு முழு ஆதரவு, சாகுல் ஹமீது. அப்போ என் ரத்தம் தானே கூப்பிடு, நீங்கள் வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டேன், உனக்கு இந்த அரசியல் இருந்துட்டு நீ இது பண்ண, இல்லை ரத்தம் நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்து எல்லா உதவியும் செய்கிறேன்ட்டார். அப்புறம் நான் வழி இல்லாமல் இதை தொடங்கிட்டேன். அந்த சூழல்லாம் அவர் வெளியில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்கள் ஐயா போய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது வெளியில் வான்னு சொன்னேன். அப்போ அவர் வரல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க எங்கள் தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலான்னு. அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்கள் எங்கள் உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் நான் வீட்டில் இருந்தால் இப்போ அழைச்சி பேசினார், ரத்தன் அந்த மாதிரி இது தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார். அவருக்கு இது என்னன்னா எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம், அதனால நான் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நீ எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா இப்போ தினகரனோட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்கள் திமுக கூடவே கூட போகலாம். அப்படி விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கணும், அதுதான் சரியாக இருக்குன்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை நான் ஒருத்தர் இருந்தால் தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமல், சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு, அதை சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவர், அதுக்கு நீ இங்கேயே போகலான்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தா அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வேணாம், நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன். அதே நேரத்தில் 2026 பாமக, விசிக, நாம் தமிழர், தமிழக வாழ்க்கை கட்சியை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைந்திருக்கிற முன்னேற்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இது நாம் தமிழர் எந்த மாதிரி 26 சாத்தியமானு எனக்கு தெரியல. நானே கூட தம்பி காபிரியலுக்கு கொடுத்ததில் கொடுத்துருக்கேன். யார் ஒருங்கிணைக்கிறது, யார் கேட்பா? சரி நான் கேட்பேன், வேற யார் கேட்பா? சரி பேசட்டும், பேசட்டும். அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை, அதெல்லாம் பேசிக்க வேண்டியதில்லை. சரி, அது அவருக்கு இதுல சும்மா இதெல்லாம் எப்படி ஓடுற நதி வெறும் பூக்களை மட்டுமா தூக்கிட்டு ஓடும்? அதெல்லாம் இருக்காது, அதை விடுங்க. அதிமுக பொதுக்குழு செயற்குழுல மத்திய அரசுக்கு எதிரான வலுவான வன்மையான கண்டனங்கள் இல்ல இப்ப தம்பி கேட்டதுக்கு சொல்லணும்ல. தம்பி அண்ணாமலை நானும் எங்க அண்ணனும் ஓட்ட பொறுக்கிறோம், அவர் யாரோட ஓட்ட பொறுக்க அந்த பேரணியை நடத்தினார். நாங்க 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க, அதுல வெளிப்படையா சொல்றேன், என் தலைவன் மேலே ஆணையா சொல்றேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது, இறை தூதரே திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பிஜேபியின் பி டீம், அது ஏ டீம் யாருன்னு கேளுங்க. நான் பி டீமா ஏன் ஆனேன்? ஏ டீம் திமுகவா இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டேன், அதுதான் உண்மை. நீங்க உங்க கேளுங்க. பொதுக்குழு செயற்குழுல மத்திய அரசு வன்மையான கண்டனங்கள் இல்லைன்னு சொன்னாங்க, குற்றம் காட்டினாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற அந்த அவங்களுடைய திமுக கூட்டத்திலையும் அந்த மாதிரி பெரிய அளவு கண்டனங்கள் எதுவுமே இல்லையே. அதாவது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒன்று, சொரிஞ்சு விடுறது ஒன்று சுகமா. இது சொரிஞ்சு விடுறது, சுகமா சொரிஞ்சு விட்டு தூங்க விடுறது. அதை
எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருக்கிட்டையும் வந்து நேர்மை இல்லை, தூய்மை இல்லை. ஒரு அமலாக்கத்துறை சோதனையை போட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பயந்துட்டு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திராவில், தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் ராவ் மகளுக்கு சோதனை போகுது, ஜார்க்கண்டில் அவர் முதலமைச்சருக்கு போகுது, கெஜ்ரிவாலுக்கு சிறை போகுது. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி எந்த விசாரணையும் போகலை அமலாக்கத்துறைனா அப்போ ஒரு அனுசரிப்பு இருக்குது தானே. அதை பேச வேண்டிய நீங்கள் பேசலை, இப்போ நான் பேசி அது பயனில்லை.